Hello friends, welcome to Delicious Kitchen. இன்றைக்கு நாங்கள் சிக்கன் லிவர் வச்சு மிகவும் சுவையான ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஈரல் மிளகு பிரட்டல் எப்படி செய்கிறதுன்னு தான். இது மிகவும் சுவையான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் ஈரல் பிரட்டலுக்கு முதலாவதாக மிளகை வறுத்து எடுத்துக்கொள்ளலாம். 1.5 மேசைக்கரண்டி அளவுக்கு மிளகை நீங்கள் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்க வேணும். அது வெடிக்கிற அந்த சத்தம் கேட்கும் வரைக்கும் நீங்கள் அதை வறுத்தெடுக்க வேணும். மிளகு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணினதுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அப்புறமாக அந்த சூட்டிலேயே நாங்கள் சீரகத்தையும் வறுத்து எடுத்துக்கொள்ளலாம். சீரகம் வறுக்கும் பொழுது அடுப்பை ஒன்றில் வைக்காதீங்க, ஏன்னா அது சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும். இப்போ மிளகு நல்லா வறுபட்டு கொண்டிருக்குது. அந்த சவுண்ட் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இதில் நான் சின்ன சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து அந்த சூட்டிலேயே நல்ல பொன்னிறமாகவும் நல்ல மணமாகவும் வரும் வரைக்கும் இதை நாங்கள் வறுத்து ஆற வைத்து கொள்ளலாம். ஈரலுக்கு இந்த மாதிரி மிளகு சீரகமும் வறுத்து சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஈரல் பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்ல காரசாரமான ஒரு கிரேவி மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடாக்கி கொள்கிறேன். இப்போ இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி நான் சேர்த்துக்கொள்கிறேன். அப்புறமாக இதில் ஒரு கொத்து கருவேப்பிள்ளை சேர்த்துக்கொள்ளலாம். கருவேப்பிள்ளை வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இது ரெண்டையுமே நாங்கள் லைட்டாக வதக்கி கொள்ளுவோம். வெங்காயம் நல்லா சாஃப்டாக ஒரு அளவான பொன்னிறத்துக்கு வரும் வரைக்கும் நாங்கள் வதக்கி கொள்ளலாம். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்லா வதக்கி கொள்ளுங்க. அப்புறமாக நான் இதில் கடுகு சீரகம் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து கொள்ளலாம். இது ஒரு தாளிப்பு மாதிரி தான் நாங்கள் இப்போ செய்து கொள்கிறோம். இதையும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் 30 செகண்டுக்கு நல்லா வறுத்து கொள்ளுங்க. இப்போ வெங்காயம் கடுகு சீரகம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமாக இதில் நான் கோழி ஈரல் சேர்த்துக்கொள்கிறேன். இதில் 400 கிராம் அளவுக்கு ஈரல் இருக்குது. ஈரலை நீங்கள் முழுசாகவே நல்லா கழுவினதுக்கு அப்புறமாக கொஞ்சம் பெரிய துண்டுகளாக கட் பண்ணி கொள்ளுங்க. அப்போ தான் உடைஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ இதை இந்த தாளிப்போட சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளலாம். ஒரு 30 செகண்டுக்கு மீடியம் ஃப்ளேமில் தாளிப்போட சேர்த்து நல்லாவே கலந்து இதை வதக்கி கொள்ளுங்க. இப்போ ஈரல் லைட்டாக கலர் மாற ஸ்டார்ட் ஆகியாச்சு. நல்ல ஃப்ளேவரும் உங்களுக்கு வர ஸ்டார்ட் பண்ணி இருக்கும். இந்த டைமில் நாங்கள் மிச்ச மசாலா எல்லாமே சேர்த்துக்கொள்ளலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். உப்பு அதிகமாக சேர்த்து கொள்ளாதீங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் வறுத்து அரைத்த குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1.5 மேசைக்கரண்டி அளவுக்கு மாத்திரம் நான் சேர்த்துக்கொள்கிறேன். நிறைய சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை விடையும் உங்களுக்கு காரம் குறைவாக தேவைப்பட்டால் 1 மேசைக்கரண்டி அளவு சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும். இப்போ இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இந்த பிரட்டல் நல்ல டேஸ்டாக வரும். இப்போ இதில் 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால், அதாவது தண்ணி பால்ன்னு சொல்லுவாங்க. நாங்கள் முதல் பால் எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப தண்ணி சேர்த்து பிழிஞ்செடுக்கிற அந்த 2ஆம் பால். இது திக் இல்லாமல் தண்ணியாக இருக்கும். அது நான் 1.5 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன் ஈரலை வேக வைக்கிறதுக்காக. தண்ணியில் வேக வைக்கிறத விட இந்த மாதிரி மெல்லிய தேங்காய் பாலில் நீங்கள் வேக வைக்கும் பொழுது அந்த சுவை ரொம்பவே நல்லா வரும். ஸோ கண்டிப்பாக 2ஆவதாக நீங்கள் பிழிஞ்செடுக்கிற அந்த தண்ணி பாலை சேர்த்து இதை வேக வச்சு கொள்ள வேணும். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமாக ஒரு 8 நிமிஷம் இதை நீங்கள் மூடி மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வைக்க வேணும். அதுக்கு முதல்ல நான் ஒரு கொத்து கருவேப்பிள்ளை இதுக்கு சேர்த்துக்கொள்கிறேன், நல்ல மனம் கிடைக்கிறதுக்காக. கருவேப்பிள்ளை சேர்த்ததுக்கு அப்புறமாக நான் இதில் மூடி வேக வைக்கிறேன். இது வேக வைக்கும் பொழுது நீங்கள் இடைக்கிடை திறந்து கிளறி விட்டுக்கொள்ளுங்க, அடிப்பிடிச்சு கொள்ளாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இது ஓரளவுக்கு திக்காக வந்திருக்கு. இது நல்லா திக்காக வரும் வரைக்கும் நாங்கள் குக் பண்ணி எடுக்க வேணும். இப்போ நான் உப்பு கொஞ்சம் தேவைப்பட்டதால் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமாக நாங்கள் இதை திரும்ப ஒருக்கா மூடி குக் பண்ண வேணும்.
ஈரல் வந்து நல்லா வெந்து வரும் வரைக்கும் நீங்கள் இதை வேக வச்சு எடுக்க வேணும். அதோட நாங்கள் சேர்த்திருந்த அந்த தேங்காய் பாலும் நல்ல திக்காக வரும் வரைக்கும் இதை வேக வைக்க வேணும். இப்போ பார்த்தீங்களா இருந்தால் நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இது வந்திருக்குது. இப்போ நாங்கள் சேர்த்த அந்த தண்ணி பால் எல்லாமே நல்லா வற்றி வந்தாச்சு. இந்த நேரத்தில் நான் நல்ல கட்டியான தேங்காய் பால் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். தேங்காய் பால் தான் வந்து இந்த ரெசிபிக்கு வந்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். உங்களுக்கு தேங்காய் பால் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் தண்ணியில் கூட செய்யலாம். ஆனால் அந்த டேஸ்ட் வந்து இதில் தான் வந்து நல்லா வரும். இப்போ நான் இதை திரும்பவும் மூடி போட்டு வேக வச்சுக்கொள்கிறேன். தேங்காய் பால் நல்ல திக்காக வரும் வரைக்கும் நாங்கள் திரும்பவும் இதை வேக வைக்க வேணும். இப்போ நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல இருந்து ஹை ஃப்ளேமுக்கு வச்சுக்கொள்ளலாம். இப்போ இந்த தேங்காய் பால் எல்லாமே நல்ல ஈரலோடு சேர்த்து திக்காக வந்ததுக்கு அப்புறமாக நான் இதில் ஏற்கனவே வறுத்து அரைத்து வச்சிருக்கிற அந்த மிளகு சீரகத்தினுடைய பவுடரை நான் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதையும் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். நான் வந்து செய்திருந்த அந்த மசாலா முழுவதையுமே இதில் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் எப்பவும் ஈரல் வந்து ரொம்பவும் சுவையாக இருக்கும். இப்போ அதையும் நாங்கள் கலந்து விட்டு கொள்ளலாம். இந்த மிளகு சீரகம் சேர்த்ததுக்கு அப்புறமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்ல ஹை ஃப்ளேமில் நாங்கள் நல்லா கலந்து விட்டு கொண்டே இருக்கலாம். எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். அதோட நாங்கள் மிளகு சீரக மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமாக அந்த கலரே வந்து நல்ல ஒரு டார்க் கலரில் வந்திருக்கும். நல்ல வாசனையாகவும் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் உங்களுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்களா இருந்தால் இந்த சைடில் எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகியாச்சு. இப்போ நீங்கள் இதை வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ எங்களுடைய ஈரல் மிளகு பிரட்டல் சூப்பராகவே ரெடியாகியாச்சு. நீங்கள் இது கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கோழி ஈரல் மட்டும் இல்லை, நீங்கள் பீஃப் மட்டன் எது வேணுமென்றாலும் செய்து கொள்ளலாம். மிகவும் சுவையாக இருக்கும். இது வந்து ஒயிட் ரைஸோட சர்வ் பண்ணும் பொழுது நல்ல சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்பாத்தி, ரொட்டி, புட்டு, பிரெட் இதுக்கு எல்லாமே வச்சு சாப்பிடலாம். அதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இதுக்கு முதல்ல ஈரல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி இருக்காட்டி கண்டிப்பாக ஒரு முறை இப்படி செய்து பாருங்கள். ஈரல் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல காரசாரமாக ரொம்பவுமே சுவையாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கொமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அதோட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸுக்கு என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.